எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. மத்திய பிரதேச மாநிலத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு சென்ற பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜா, இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? தற்போது தீ அணைக்கப்பட்டு விட்டதா? என்ன நிலவரம் அங்கு? உங்களுடைய தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மத்திய பிரதேச மாநிலம் பெதுல் மாவட்டத்தில் நேற்று இரவு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து திடீர்னு தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. போலா கிராமம் அருகே இரவு 11 மணி அளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பேருந்தில் ஏற்பட்ட தீப்பொறியே காரணம் என கூறப்படுகிறது. வாகனம் முற்றிலும் தீயில் கருகின. இருப்பினும் அனைத்து வாக்குச்சாவடி ஊழியர்களும் ஓட்டுநர்களும் காயமின்றி வெளியேறியதாக மாவட்ட ஆட்சியர் தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பேருந்தில் கொண்டு செல்லப்பட்ட 4 வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் சேதமடைந்ததாகவும் 2 இயந்திரங்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சேதமடைந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்கு எண்ணிக்கையில் இந்த சம்பவத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பெதுலூர் மக்களவை தொகுதியில் மொத்தம் 72.65% வாக்குகள் பதிவாகி உள்ள நிலையில் இந்த விபத்தால் பாதிக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு மறு வாக்குப்பதிவு தேவையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் விரைவில் முடிவெடுக்கும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விபத்தின் போது 36 பணியாளர்கள் பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பேருந்து முற்றிலும் தீயில் கருகி உள்ளதாக அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.